வணக்க மக்களே, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஐயா எடப்பாடியார் திண்டுக்கல் சுற்றுப்பயணத்துல இருக்காரு. தேர்தல் பிரச்சாரம் பயங்கரமா சூடு பிடிச்சு போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்க போகும்போது அவர் கட்சியில பெரிய பெரிய வெடிகுண்டு எல்லாமே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல இன்னொரு வெடிகுண்டு பாத்தீங்க அப்படின்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து இப்போ ஐயா திண்டுக்கல்ல இருக்காரு இல்லையா, திண்டுக்கல்ல சந்திக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. வந்ததுக்கு இவருக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு பார்க்க முடியாது, அவர் பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர்ன்றவர் வந்து அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு அம்மா ஆட்சி காலத்திலேயே வந்து ஒரு போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தவர். ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு பொதுச் செயலாளரை பார்க்க வர்றதுக்கு டைம் கேட்கறாங்க. நீங்க பிரச்சாரத்துல தான் இருக்கீங்க. சோ ஒரு 1/2 மணி நேரம் பாக்குறதுனால என்ன குறைஞ்சிட போகுது? சோ அதனால அவருக்கு அனுமதி மறுக்கப்படுது. என்ன ஒரு உள்கட்சியில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எடப்பாடிக்கு தான் தெரியும். ஏன்னா அவரு தான் இதுவரைக்கும் எதுவும் சொல்லல. அப்படி இருக்க போகும்போது இவரு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி நிறைய தலைவர்கள்ட்டலாம் பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாருன்றது வெளியே வரல. பேச போகும்போது அதை பார்த்துக்கிட்டு அவருடைய உதவியாளர் வந்து எடப்பாடியார்ட்ட சொல்றாங்க, அவர் யாரோ இருக்க போன்ல பேசுறாருங்க அப்படின்னா, சரி ஓகே வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி எடப்பாடி ஐயார் சொல்றாரு. சொல்ல போகும்போது ஒரு 2 மணி நேரமா வந்து எம்ஆர்பி விஜயபாஸ்கர் வந்து வெயிட் பண்றாருங்க. வெயிட் பண்ணி ரொம்ப அதாவது உச்சகட்ட கோபத்துக்கே வந்துட்டாரு. என்னடா 2 மணி நேரமா வெயிட் பண்றோம், இவர் ஒரு சின்ன இது கூட நம்மளுக்கு இன்னும் வரலையே அப்படின்னு அவருடைய எடப்பாடியோட அறைக்கே உள்ள போறாரு. உள்ள போகும்போது அவரு வந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறதுக்காண்டி கிளம்பி வெளியில வர்றாரு. வரப்போகும்போது ஐயா உங்கள்கிட்ட வந்து ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு ஒரு டைம் ஒதுக்கி கொடுங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் கேட்கிறாரு எம்ஆர் விஜயபாஸ்கர். அப்படிங்க போகும்போது இல்ல அதுக்கெல்லாம் டைம் இல்லை எனக்கு, நான் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்திட்டு, அதாவது தமிழ்ல சொன்னா அப்படிதான் சொல்லலாம், அதாவது ரிஜெக்ட் இங்கிலீஷ்ல பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பி போனோம்னா ஒரு ஐயா விஜயபாஸ்கரோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு அமைச்சரு அவர் வந்து ஒரு பொதுச்செயலாளரை பாக்குறதுக்கே நீங்க டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த உள்ள கட்சிக்குள்ள என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ஒரு பொதுமக்கள்ல இருக்கிறவங்க வந்து உங்கள்ட்ட வந்து எப்படி பேச முடியும்? உங்களை பார்த்து எப்படி அவருக்கு உண்டான பிரச்சனைகளை சொல்ல முடியும்? உங்க கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனையை உங்களால தீர்க்க முடியலையே. எது எடுத்தாலும் வந்து நீக்கப்பட்டார், பதவி பறிக்கப்பட்டது, அந்த மாதிரியான நியூஸ் தான் வருதே ஒழிய உங்க கட்சியில இருந்து ஒரு நல்ல நியூஸ் இதுவரையுமே வரல. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.